ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுன எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மதுரையில் நடந்த போராட்டத்துக்காக ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் அது கேன்சல் ஆனதுனால நிறைய பேர் வந்து ஏமாந்து போனோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்து அது நடக்காமல் போச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த வாட்டி சென்னை போராட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கரெக்டாக ஒரு 7 மணிக்கு அப்புறம் வந்து சார் வீடியோ கொடுத்துருந்தாங்க, நட்ராஜ் சார். நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த சென்னை போராட்டம் கண்டிப்பாக நடந்துடணும், ஏதாவது சார்கிட்ட பாசிட்டிவான ஒரு ரிப்ளை வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அது போல பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போல சார் வந்து லைவ் வந்திருந்தாங்க. லைவ் வந்து இந்த போராட்டம் கண்டிப்பாக நடக்குது, ஆனால் 1 மணிக்கூர் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமுக்குள்ளால நம்ம ரிக்வெஸ்ட் எல்லாம் வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து வீடியோ கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கோங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இது என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த நேரத்தில் ஸோ இந்த போராட்டம் கண்டிப்பாக நடந்துருமா நடக்காது அப்படின்னு நமக்குள்ளால 1008 கேள்விகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சார் ஒரு லைவ் போட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்ன அப்புறம் தான் நிம்மதியாக ஆச்சு பார்த்துக்கோங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்காக குரல் கொடுக்கறதுக்கு நம்ம சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஏதாவது ஒரு ரிப்ளை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கு என்கிட்ட. ஆனால் நிறைய பேர் இன்னுமே நெகட்டிவாக தான் பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, சென்னையில் போராட்டம் பண்ணிட்டா இது நடந்துருமா, ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணிட்டா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருமா, உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் இன்னுமே பேசிட்டு தான் இருக்கீங்க. உங்களோட மைண்ட் செட்டே என்னால் சீரியஸாகவே புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் என்ன மனநிலைமையில இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க வந்து இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ எக்ஸாம் எழுதியிருக்கோம், டிஎன்பிஎஸ்சியே நான் சொல்கிறேன், எவ்வளவோ எக்ஸாம்ஸ் வந்து எவ்வளவோ பேர் அட்டன் பண்ணியிருக்கோம். யாருமே பார்த்தீங்கன்னா அடுத்த லைஃப்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சதே கிடையாது இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஓகே இந்த எக்ஸாமில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் எக்ஸாமில் இதை கரெக்டாக படிச்சுட்டு போய் நம்ம நல்ல எக்ஸாம் எழுதிடணும் அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து நிற்பாங்க. யாருமே தோல்வியை கண்டு பயந்ததே கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம தோல்வியை வந்து சரி பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் எழுதிடலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமையில தான் வந்து நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு கட்டத்தில் நிற்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீ அடுத்து படி அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் வருது. கொஞ்சமாவது ஒரு சீரியஸ்னஸ் புரிஞ்சு பேசுங்க. அடுத்து படிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். இங்கே யாருமே வந்து நெக்ஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு தயாராக இல்லாமல்லாம் கிடையாது. அதே மாதிரி தோல்வியை பார்த்து இங்கே யாருக்குமே பயம் கிடையாது, அதை நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த கவன ஈர்ப்புக்காக சென்னையில் போராட்டமே நடத்துகிறாங்க. எவ்வளவோ நம்ம கேட்டு பார்த்தாச்சு, ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணி பார்த்தும் அவங்க கிட்ட ஒரு பதில் இல்லாத பட்சத்தில் கடைசி கட்ட முடிவாக தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறதே நம்ம வந்து நிற்கிறோம். அதையும் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறது பதிலாக இவ்வளோ பேர் கேட்குறாங்களே, அப்போ கண்டிப்பாக அந்த சைடில் ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி பேச மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதான் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் போராட்டத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அங்கே ரீச் ஆகிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்நேரம். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போராட்டம் நடந்து முடியும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். எல்லோரும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு முக்கியமான இன்னொரு நாள். ஏன்னா அங்கே எப்படி நம்ம போராட்டம் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், அதாவது அங்கே போக முடியாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா. எனக்கெல்லாம் அழகாக போகணும்னு ஆசை தான், ஆனால் நம்மளால் போக முடியாது, நமக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். நான்லாம் வாழ்க்கையில் சென்னையவே பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால நம்ம வந்து அங்கே போக முடியாது. ஸோ அதனால் நம்ம ட்விட்டர்லையாவது ட்ரெண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ இன்றைக்கும் தயவு செஞ்சு இன்னுமே நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலன்னா கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா கூட ஒரு எவ்வளோ மெயில் ஐடி உங்களால் க்ரியேட் பண்ண முடியுதோ அவ்வளோ மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக ஒரு ஐடியிலேருந்து நம்ம வந்து போஸ்டர்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. எதுக்கு இவ்வளோ போஸ்டர்ஸ் அப்படி எதனால பிளாக் பண்ணுறாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் நம்மளோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிரும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மெயில் ஐடியிலேருந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அப்போ தான் நம்மளால் வந்து அடுத்தடுத்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ட்விட்டர் ட்ரெண்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போஸ்டர்ஸ் போடுறதுல தான் மும்முரமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது அட்மின்ஸ் கிட்ட டவுட் கேட்டால் அவங்களால ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்மின்ஸ் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ண தான் போகிறீங்க, வேறு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நேத்திக்குள்ள வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது நிறைய மெயில் ஐடி அதே மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு அக்கௌண்ட்லேருந்து போஸ்டர்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரோபோட்டா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பிளாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரோபோட்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். யாரும் பயந்துடாதீங்க, நம்ம மனுஷர் தானே நம்மளை பார்த்து ரோபோட்டான்னு கேட்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நினச்சிடாதீங்க. நான் நினைக்கிறேன் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போஸ்டர்ஸ் போடுறதுனால அந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிளியராக தெரியல. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூஸாக போஸ்ட் போடுங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அக்கௌண்ட்டும் பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மெயில் ஐடி நீங்கள் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடியிலேருந்து இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டர்ஸ் போட கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து போஸ்ட் போட ஒன்றுமே எனக்கு தெரியாது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஒன்றுமே தெரியாது அப்படின்னா ஜஸ்ட்
ஜஸ்ட் அந்த ஹேஷ்டேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமே நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 100 கிட்ட வேணாலும் போஸ்ட் பண்ணலாம். அது நம்ம விஷயம் தான், நம்மளோட இதுதான். நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த அந்த வெறும் ஹேஷ்டேக்கை கூட வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். கண்டென்ட்டையும் சேர்த்து தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவை நம்ம ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகணும். ஸோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெகட்டிவாக பேசுகிறவங்க நெகட்டிவாக பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்காது, இதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க அவங்க சைட்லேருந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கண்டுக்கிறாங்களா கண்டுக்கலையாங்கிறதெல்லாம் செகண்டரி. நம்ம சைட்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணுங்கிறது தான் என்னோட விஷயம். பார்த்துக்கோங்க, வந்து ரிசல்ட்டை பற்றி நம்ம எதையுமே யோசிக்க வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ரிப்ளை கொடுப்பாங்களா இல்லை என்ன மாதிரி இருக்கும் ஒன்றுமே எனக்குமே தெரியாது தான். ஆனால் நம்ம சைட்லேருந்து ஒரு முயற்சியுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம வந்து நெகட்டிவாக மட்டும் பேசிகிட்டு இருக்கிறது பட்சத்தில் ஏதாவது நம்ம சைட்லேருந்து கை கொடுத்து நிற்கிறது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னுமே நெகட்டிவாக பேசாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது 10 மணிக்கு. ஸோ அதுக்குள்ளால நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க கிட்ட தான் நான் கேட்குறேன். அட்லீஸ்ட் உங்கள் சைடில் ஒரு கில்ட் இல்லாமல் இருக்கும், நம்மளும் இவங்களுக்காக குரல் கொடுத்தோம், நம்மளும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நின்னோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கில்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்காகவும் தான் நாங்கள் வந்து இங்கே இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாருக்காகவும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீல் பாஷா சாருக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா சாரோட தலைமையில் தான் வந்து இன்றைக்கி எல்லாமே நடக்குது அப்படின்னு நட்ராஜ் சார் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நட்ராஜ் சார் சொல்லவே வேண்டாம், அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இந்த வீடியோஸ் மூலமாட்டு நம்மக்கிட்ட டேரெக்டாக என்னென்ன நடக்க போகுது எல்லாமே வந்து ஷேர் பண்ணி தான் நம்ம இவ்வளோ தூரம் கைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிருஷோபா சாராக இருக்கட்டும், சாய்ஸ் அகாடமி சாராக இருக்கட்டும், விவிடிஎன்பிஎஸ்சி சாராக இருக்கட்டும், அப்புறம் அங்கே போகிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரி. முக்கியமாக என்ஆர்ஐஏஎஸ் அகாடமி இந்த மாதிரி நிறைய பேர் நமக்காக அங்கே போயிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. எங்களுக்காக எங்களோட குரலாக நீங்கள் அங்கே போய் நிற்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாகவே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. என்னால் வர முடியலை அப்படிங்கிற ஒரு கில்ட் இல்லாமல் இருக்குது எனக்கு, ஏன்னா எனக்காக அங்கே நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.